இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. கர்த்தாவே எனக்கு நீர் இரங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். கர்த்தாவே எனக்கு நீர் இரங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே எப்போதுமே முடிவதே இல்லையே. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான்.
இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 63:8 நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார் பாருங்கள். ஒரு காரியத்தை தொடர்ந்து நாம் செய்ய முயலும் போது அது தொடர்ந்து செய்யப்பட முடியாதிருக்கும் பட்சத்தில் நாம் மிகுந்த மனவேதனை அடைகிறோம். கொஞ்ச நாள் செய்கிறேன், பிறகு அதை விட்டு விடுகிறேன். கொஞ்ச நாள் ஜெபம் பண்றேன், பிறகு விட்டு விடுகிறேன். கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கிறேன், பிறகு விட்டு விடுகிறேன். கொஞ்ச நாள் இந்த வேலையை செய்ய தொடங்குகிறேன், பிறகு அதை விட்டு விடுகிறேன். இப்படித்தான் அநேக காரியங்களில் கொஞ்ச நாள் மாத்திரம் நாம் செய்து அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா ஆண்டவரே உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவராகிய கர்த்தர் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்ற செய்தி எலிசாவுக்கு தெரிந்தவுடனே அவர் எங்கு போனாலும் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். எலியா எத்தனையோ காரியங்களை சொல்லி என்னை ஆண்டவர் போகச் சொல்லுகிறார், நீ உன் ஸ்தானத்துக்கு போய்விடு என்றெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் பரவாயில்லை, நான் எங்கு போனாலும் வருவேன் என்று சொல்லி எலியாவை தொடர்ந்து எலிசா பற்றி கொண்டு போனது நிமித்தமாக உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்காக வேண்டும் என்று எலியாவிடத்தில் கேட்டு அந்த இரட்டிப்பான வல்லமையினால் நிரப்பப்பட்டு இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, ஆண்டவருக்கு மகிமையாக பிரதானமான பெரிய ஊழியங்களை செய்ய எலிசாவை தேவன் பயன்படுத்தினார். காரணம், தொடர்ந்து ஒரு தேவ மனிதனை, தேவ தீர்க்கதரிசியை அவன் பின்பற்றி போய்கொண்டே இருந்ததினால், காரியமெல்லாம் விரோதமாக இருக்கிறது, எதிராக இருக்கிறது என்றெல்லாம் பாதியில் நின்று விடவில்லை. தொடர்ந்து பற்றி கொண்டு போனதினால் இரட்டிப்பான வரத்தை அந்த எலிசா பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இன்னும் மரியாளை பாருங்கள். மகதலேன் மரியாள் இயேசுவை கல்லறையில் வைத்தாயிற்று, அடக்கம் பண்ணியாயிற்று, ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை மூடி வைத்து விட்டார்கள் என்பது தெரிந்திருந்தும் இந்த மகதலேன் மரியாள் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று அதிகாலையில் இருட்டோடே எழுந்து கல்லறைக்கு போகிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். கல்லறைக்கு போய் அங்கு போய் என்னத்தை பார்க்க முடியும் என்ற ஒரு மனநிலை அவளுக்கு கொஞ்சமும் இருக்கவில்லை. நான் எப்படியாவது இயேசுவை பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு தொடர்ந்து அந்த ஆத்துமா கர்த்தரை பற்றி கொண்டே இருந்தது நிமித்தம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து முதலாக இந்த மகதலேன் மரியாளுக்குத்தான் காட்சி கொடுத்தார், தரிசனமானார். இந்த சுவிசேஷத்தை முதல் முறையாக இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்ற செய்தியை அவள்தான் முதல் முறையாக பெற்றுக்கொண்டாள் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆத்துமா கர்த்தரை பற்றி கொள்கிற போது இத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க முடியும். எத்தனை எதிர்மறையான காரியங்கள் நமக்கு வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அது நடுவே நாம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருந்திருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் நான் உம்மை பற்றி கொள்வேன், இன்னும் நான் தொடர்ந்து வருவேன், நீர்தான் என்னுடைய இரட்சகர், நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உம்மைத்தான் நான் பற்றி கொள்வேன் என்று அவரையே சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு நாம் வாழும் பொழுது அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும். அது மாத்திரமல்ல, யாருக்கும் கிடைக்காத ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் கிடைக்கும். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம்
எத்தனை இடையூறுகள் வந்தாலும், காரியமெல்லாம் எதிராக இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எங்கும் இருட்டாக இருக்கிறது, இயேசுவை 3 நாட்கள் ஆகிவிட்டது கல்லறையில் வைத்துவிட்டு என்று அந்த நிலைமை இருந்தாலும் மதலேன் மரியாள் தொடர்ந்து பற்றி கொண்டு தேடின போது அவளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்ததே. அதே போல எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எதிராக இருந்தாலும் எங்கள் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொள்கிறது. தொடர்ந்து நாங்கள் உம்மையே பற்றி கொள்வோம், பின்பற்றுவோம் என்று யாருடைய இருதயமெல்லாம் உம்மை சார்ந்து கொண்டு உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறதோ, பற்றி கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை, அதற்கு ஏற்ற பிரதிபலனை அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.